வணக்கம் நண்பர்களே. கௌதமி விலகியிருக்கிறாங்க. அண்ணாமலைக்கு எதிரான ஒரு காய் நகர்த்தலா இதை பார்க்கப்படுகிறது. இதை பற்றின ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஜக மீது பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டுகளை சுமத்தி அந்த கட்சியிலிருந்து நடிகை கௌதமி கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறாங்க. இந்த நிலையில் பாஜகவின் பல்வேறு முக்கிய தலைவர்கள் அவரது இந்த முடிவுக்கு பார்த்திங்கன்னா வருத்தம் தெரிவிக்கும் விதமாக ஆதரவாகவும் பதிவிட்டு வந்துட்டுருக்காங்க. பல்வேறு கேள்விகளை பார்த்திங்கன்னா எழுப்பி வந்துட்டுருக்கிற நிலையில் பாஜக நிர்வாகியும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு அவங்க எக்ஸ் தளத்தில் என்ன பதிவிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனது சக உறுப்பினரான கௌதமி பாஜகவிலிருந்து வெளியேறியதை கண்டு வருத்தம் அடைஞ்சேன். அவர் கடினமாக பார்த்திங்கன்னா உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி, தன்னலமற்ற கட்சி பணியாளராக இருந்து வந்தார். அவரது இந்த எதிர்கால திட்டங்கள் அனைத்துமே சிறப்பாக அமைய வாழ்த்துகிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவிக்கிற வகையில், எனக்கு நடிகை கௌதமி மீது அதீதமான அன்பும் பாசமும் இருக்குது. அவர் எந்த அளவுக்கு கட்சியை நேசித்தாங்க என்பது எனக்கு தெரியும். தன்னை ஒரு சினிமா நட்சத்திரம் என்றோ, எங்கு சென்றாலுமே தனக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றோ அவர் ஒருபோதுமே பார்த்திங்கன்னா கேட்டதே கிடையாது. அடிப்படை தொண்டரை போல கட்சி பணிகளில் வேலை செய்து கொண்டிருந்தாங்க. எனக்கு அவருடைய விலகல் பார்த்திங்கன்னா மிகவும் மனவேதனையை அளிக்கிறது. கௌதமி வழக்கு கொடுத்துள்ளார். நாங்கள் சட்டவிரோதமாக யாரையும் காக்கப்போவதில்லை. அவரை நிச்சயமாக மீண்டும் தொடர்பு கொண்டு பேசி தேவையான உதவியை செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ் சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. கௌதமி ஒரு சிறந்த திரைப்பட கலைஞர், அமைதியானவர், பண்பானவர், நல்லவர். தன்னை அழகப்பன் என்ற ஒருவர் மோசடி செய்து விட்டதாகவும், அதனால் மனமுடைந்து போய் வேதனையுடன் பாஜகவிலிருந்து ராஜினாமா செய்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். 20 வருடங்களாக அழகப்பனை தனக்கு தெரியும் என்றும், தானாகவே அவரிடம் சொத்துக்கள் குறித்த ஆவணங்கள் அளித்ததாகவும் கூறிவிட்டு, இந்த விவகாரத்தில் பாஜக தனக்கு உதவவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது முரண்பாடாக இருக்கிறது. அந்த நபர் பாஜகவில் எந்த பொறுப்பிலும் இல்லாத நிலையில் அவருடைய தனிப்பட்ட விவகாரத்தில் எப்படி கட்சி தலையிட முடியும்? மேலும் சில மூத்த தலைவர்கள் அழகப்பனுக்கு உதவி புரிவதாக சொல்வதும் முறையல்ல என எண்ணுகிறேன். அப்படி யாராவது உண்மைக்கு எதிராக துணை நிற்பதாக கௌதமி அவர்கள் நிரூபித்தால் நான் அவருக்கு பக்கபலமாக இருந்து குரல் கொடுத்த தயார். கௌதமி நீண்ட நாட்களாக கட்சியில் உள்ளார். அவர் மூலம்தான் அழகப்பனுக்கு பாஜகவில் உள்ள சிலருக்கு அறிமுகம் ஏற்பட்டிருக்கும் என்றும் எண்ணுகிறேன். அப்படியானால் அவர் எப்படி மற்றவர்களை குற்றம் சொல்ல முடியும் என்று புரியவில்லை. ஒருவேளை யாரேனும் கௌதமி ஏமாற்றப்பட்டது தெரிந்து அவருக்கு எதிராக செயல்பட்டதாக ஆதாரம் இருந்தால் வெளிப்படையாக கட்சியின் தலைவரிடம் கூறியிருக்கலாம். மேலும் ராஜபாளையம் தொகுதியில் கடைசி நிமிடத்தில் தனக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை என்று கூறியிருப்பது அவரின் அரசியல் முதிர்ச்சியின்மை வெளிப்படுத்துகின்றது. கடைசி நிமிடத்தில் என்று அவர் கூறியிருப்பதிலிருந்தே அவருக்கு வாய்ப்பு கொடுக்க கட்சி தலைமை முடிவு செய்திருந்தது என்பதையும், கூட்டணி காரணமாக அந்த தொகுதியில் போட்டியிட முடியாததால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதும் தெரிகிறது. ஆகவே அவருடைய பிரச்சனைக்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதோடு அவரே அவரின் பிரச்சனைகளை வரவழைத்து கொண்டிருக்கிறார் என்பதும் தெளிவாக தெரிகிறது. அவர் தன்னை மோசடி செய்தவர் மீது புகார் கொடுத்திருக்கிறார். காவல்துறை விரைவாக குற்றச்சாட்டுக்கு ஆளான அழகப்பனை கைது செய்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று, இது குறித்து கௌதமிக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய நாம் தயாராய் உள்ளோம். உணர்ச்சி வசப்பட்டு கௌதமி கட்சியிலிருந்து விலகுவதாக எடுத்துள்ள முடிவிலிருந்து பின்வாங்கினால் மகிழ்ச்சி, இல்லையேல் அது அவரின் தனிப்பட்ட தவறான முடிவு. கௌதமி நல்லவர், ஆனால் அவர் ஏமாற்றப்பட்டது கட்சியினராலோ அல்ல. அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு அருள் புரியட்டும், அவரின் பிரச்சனைகள் விரைவில் தீரட்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். பொதுவாக கட்சி மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விலகுபவர் மீது விமர்சன மழை பொழியப்படும் நிலையில், கௌதமி விவகாரத்தில் அவர் கட்சியை விமர்சித்த பிறகும் கூட முக்கிய தலைவர்கள் அவரை பாராட்டி பதிவிட்டுள்ளது அண்ணாமலைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடா என்ற கேள்வியை எழுப்புகிறது. இது குறித்து கடந்த சில மாதங்களுக்கு முன் பாஜகவிலிருந்து விலகி அதிமுகவில்
இணைந்து ஒரத்தி அன்பரசு எக்ஸ் தளத்தில் கட்சி தலைமை மீது நேரடியாக குற்றம் சாடி விலகியிருக்கும் கௌதமிக்கு கட்சியின் 2ஆம் நிலை பொறுப்பில் உள்ளவர்கள் பொதுவெளியில் ஆறுதலும் வாழ்த்தும் சொல்வதை பார்க்கும்போது அண்ணாமலை ஒரு 420 மலை என்பதை மேலும் ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டு இருக்கிறார். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.